யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்துவிடாதீர்கள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிக சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே. உன் எண்ணங்களை மற்றவர்கள் மீது சுமத்தாதே, அது கொலைக்கு சமம். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே, அது தற்கொலைக்கு சமம். உனக்காக வாழ். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை. பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உங்களை நம்புங்கள், உங்களால் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும். நீங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. யாருக்கும் துன்பம் தராதே, யாரையும் புண்படுத்தாதே. ஏனென்றால் வலியை கொடுத்துவிட்டு அந்த பக்கம் கோயிலில் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை நிறைவேறாது, அது பொய்யாகவே இருக்கும். செய்யும் செயலில் கவனமாக இரு. பிரபஞ்சத்தில் இழப்பு என்று எதுவும் கிடையாது. மேலும் நாம் இழந்ததாக உணர்ந்தால் வேறொரு வடிவத்தில் இழந்ததை விட சிறந்ததை கொண்டு வரும் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் இழப்பு சிறப்பாக மாறும். குடிசையில் இருப்பவரெல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவரெல்லாம் பணக்காரரும் அல்ல. மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது. உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே.